ஸ்ரீகுருப்யோ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அன்பர்கள் அனைவருக்கும் திருச்சி குப்புசுவாமி கணேசனின் நமஸ்காரங்கள். இன்று கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் 11 விஸ்வரூப தரிசன யோகம் பற்றி சிந்திப்போம். இன்று பகவத்கீதையின் 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனம் காண உங்கள் அனைவரையும் அழைத்துச் செல்கின்றேன். கிருஷ்ணா, நீ இதுவரை சொன்ன ஆத்ம தத்துவத்தை கேட்டதில் ஓரளவு என் மதிமயக்கமானது தீர்ந்தது. பிறப்பு இறப்பு பற்றி அறிந்து கொண்டேன். உன் செயலால் எதுவும் ஆகும் என்று புரிந்து கொண்டேன். நீ யாதும் ஆகி யாவும் ஆனவன் என்றாயே, அந்த உருவத்தை எனக்கு காட்டேன். என்னால் அதை காண முடியுமா என்று தெரியவில்லை என்று கேட்டான் அர்ஜுனன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அர்ஜுனா, உன் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றேன். ஆனால் உன்னுடைய கண்களால் என்னை காண முடியாது. உனக்கு திவ்ய நேத்திரம் தருகின்றேன். அதன் மூலம் மட்டுமே நீ என்னை காண இயலும் என்றார். இந்த மாபெரும் ஜகம் ஒரு துக்குனி என்று எண்ணி பாருங்கள். அப்படி என்றால் இந்த அண்ட பகிரண்டம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று கற்பனை செய்யுங்கள். அதற்கு அளவோ கணக்கோ இல்லை. இடமும் காலமும் ஒன்றாக கலந்த சேர்க்கை. நம்மால் அதை காண வழியில்லை என்பதாலே தன்னை குறுக்கிக் கொண்டு பகவான் காட்சி தருகின்றான். பெரிதாயிருந்தாலும் சிறிதாயிருந்தாலும் அவனது சக்தி என்னவோ ஒன்றுதான். ஒரு சொம்பு பாலும் ஒரு ஸ்பூன் பாலும் ஒரே ருசி. ஆனால் ஒரு சொம்பு பால் அளிக்கும் சக்தியை ஒரு ஸ்பூன் பால் அளிக்குமா? அமிர்தம் அம்மாதிரி இல்லை. ஒரு கடல் அளவுக்குள்ளும் ஒரு துளிக்குள்ளும் அதே சக்தி நிரந்தரம், சாஸ்வதம், சாகாவரம், அமிர்தத்துவம் தரவல்லது. பெரியது சிறியது இரண்டுமே ஒன்று என்று புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ஒரு பெரிய பேனர் 20 அடி நீளம், 15 அடி அகலம், அதில் சிரித்து கொண்டு நமது பிரதமர். அதையே ஒரு சிறு ஸ்டாம்ப் அளவு புகைப்படமாக காட்டினாலும் அவர்தான் அதே சிரிப்புத்தான். துளியும் வித்தியாசம் இல்லாத உருவம், அளவில்தான் வித்தியாசம். எதையுமே பெரியதாக இருப்பதை காணும்போது ஒரு பிரமிப்பு, பயம், நடுக்கம் இவை உண்டாகிறது. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் மேலே ஆகாயத்தில் சிறிதாக ஒளிர்பவையாக கண்டால் சந்தோஷம். அருகே சென்றால் அதன் வேகம், சுழற்சியின் சப்தம், உஷ்ணம் தாங்க முடியுமா நம்மால்? இதைத்தான் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் விளக்குகிறான். என்னை உன்னால் காண முடியாது என்று. ஆண்டவன் வெவ்வேறு பொருளில் வெவ்வேறு உருவில் எங்கும் காணப்படுவதை அறிந்து கொள்ள வேண்டும். விராட் உருவாக எல்லாவற்றையும் அவனிலே காண நம்மால் முடியாது. அதேபோல் எல்லா நினைவுகளையும் நாம் பெறாமல் இரகசியமாக வைத்திருக்கின்றான் கிருஷ்ணன். ஏன், நமக்கு சிறுவயது நினைவுகள் கூட சரியாக தோன்றவே இல்லை. முற்பிறவிகள் அடையாளம் தெரிந்தாலோ, அடுத்து வரும் காலங்களை பற்றிய நிகழ்வுகள் நமக்கு தெரிந்தாலோ ஒரு கணமும் நம்மால் நிம்மதியாகவே இருக்கவே முடியாது. நிகழ்காலம் அதை பற்றி அறியும் முன்பே இறந்த காலமாக மாறிவிடுகிறது. மரணம் பற்றிய உண்மைகளை அதனால்தான் இரகசியமாகவே வைத்திருக்கின்றான் இறைவன். தெரிந்தால் நாம் ஒவ்வொரு கணமும் மரண பயத்தில் சித்திரவதைப்பட்டு துன்பம் உருவோம். அர்ஜுனன் கிருஷ்ணன் வடிவில் விஸ்வத்தை கண்டான். விஸ்வம் என்றால் உலகம். சகலமும் அங்கே காணப்பட்டது. எத்தனையோ சந்திரர்கள், சூரியர்கள், மலைகள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், வனங்கள், வனாந்திரங்கள், மக்கள், மாக்கள், ரிஷிகள், தேவாதி தேவர்கள், எத்தனையோ மண்டலங்கள். ஏன், பீஷ்மன், துரோணர், கர்ணன் இவைகளை தவிர தன்னையே, தன் சகோதரர்களே கூட அங்கே கண்டான். போதும் கிருஷ்ணா, போதும், என்னால் இதனை காண முடியவில்லை என இரு கை கூப்பினான் பகவானை பார்த்து. மண்ணும் விண்ணுமாய் இடைவெளியின்றி எல்லாவற்றையும் எல்லோரையும் உன்னில் கண்டேன். போதும், உள்ளம் நடுங்குகிறது, நா உலர்கிறது,
நிகரற்ற தெய்வமே, உன்னை நமஸ்கரிக்கின்றேன். மீண்டும் எப்பொழுதும் போல் இரு கரங்களுடன் கூடிய என் நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணனாகவே காட்சி தர வேண்டும் என்றவுடன் கிருஷ்ணன் அவ்வாறே சிரித்து கொண்டே அருள் புரிகிறான். கிருஷ்ணா, என் அறியாமையினால் உன்னை பலமுறை வா போ என்று கூப்பிட்டு என்னை உனக்கு சமமானவனாக நினைத்து நடந்து கொண்டு விட்டேன். மன்னித்து விடு என்று அலறுகிறான் அர்ஜுனன். கிருஷ்ணன் மீண்டும் அதே சிரிப்பை சிரிக்கின்றான். அர்ஜுனா, என்னை யாருமே இப்படி கண்டதில்லை. இதோ பார், எதற்கு இதையெல்லாம் உனக்கு உணர்த்தினேன் தெரியுமா? எதையும் பகவானுக்கே என்று உன் கர்மத்தை செய். அடையும் நன்மையையும் பகவானே என்று பக்தியோடு எந்த உயிரையும் பழிக்காமல் அன்போடு இரு, நீ என்னை அடைவாய். இந்த அத்தியாயமானது விஸ்வரூப தரிசனம் மிகவும் அருமையான ஒரு அத்தியாயம். ஸ்ரீ பத்ம புராணத்தில் இந்த 11வது அத்தியாய மகிமை பற்றி ஒரு கதை உள்ளது. பரணிதா என்ற நதியின் கரையில் கரிமாதாரம் என்ற ஒரு நகரம் உண்டு. அந்த நகரத்தில் மேகலை என்ற தீர்த்தமும் நரசிம்மமூர்த்தி சன்னதியும் உண்டு. அந்த நகரத்தில் வேத சாஸ்திரங்களில் வல்லவரான சுனந்தர் என்றொரு அந்தணர் இருந்தார். அவர் தினந்தோறும் பகவத்கீதையில் விஸ்வரூப தரிசன யோகம் என்ற 11வது அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். அதன் மகிமையால் அவர் பிரம்ம ஞானி ஆனார். அவர் ஒரு சமயம் சிம்மராசியில் குரு சஞ்சாரம் செய்யும் போது கோதாவரி புஷ்கர தீரத்தில் ஸ்நானம் செய்வதற்காக புறப்பட்டு வந்தார். வழியில் உள்ள தீர்த்தங்களில் எல்லாம் ஸ்நானம் செய்து அனைத்து கோயில்களில் உள்ள தெய்வங்களையும் தரிசித்துவிட்டு அந்த ஊருக்கு வந்து ஒரு விவாக மண்டபத்தில் தங்க நினைத்தார். அங்கு தங்குவதற்கு இடமில்லை என்றவுடன் அந்த கிராம அதிகாரியை காண்பித்து அவரை கேட்டவுடன் அவர் ஒரு விசாலமான வீட்டில் இரவில் எல்லோரும் தங்குங்கள் என்று அவருடன் வந்தவர்களையும் தங்க வைத்தார். மறுநாள் காலை சுனந்தர் அந்த வீட்டிலிருந்து வெளியில் வந்தார். அவருடன் வந்த அவர் நண்பர்கள் யாருமே காணப்படவில்லை. அவர்கள் எல்லாம் எங்கோ சென்று விட்டார்கள் என்று நினைத்தார் சுனந்தர். இவரை பார்த்த கிராம அதிகாரி பதப்புடன், ஐயா, நீங்கள் உயிருடனாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் வெகு புண்ணியம் செய்தவர்கள். உங்களுக்குள் ஏதோ மகா மந்திரம் தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வேளையில் நீங்கள் உயிருடன் இருக்க முடியாது. தயவு செய்து நீங்கள் இந்த கிராமத்திலேயே தங்கிவிடுங்கள் என்று கூறுகிறார். சுனந்தரும் அவன் செய்த உபகாரத்திற்கு மகிழ்ந்து 7-8 நாட்கள் அங்கே தங்கினார். ஒரு நாள் காலையில் அந்த கிராம அதிகாரி ஹோ என்று அழுது கொண்டே சுனந்தரின் காலடியில் விழுந்து, சுவாமி, என் அருமை மகனை நேற்றிரவு ஒரு ராட்சசன் கொன்று தின்று விட்டான். நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுதார். அப்பா, அந்த அரக்கன் எங்கே இருக்கிறான்? எப்படி உன் மகனை புசித்தான்? விவரம் சொல் என்று கேட்டார் சுனந்தர். ஐயா, இந்த பட்டணத்தில் ஒரு கோர ராட்சசன் இருக்கிறான். பட்டணத்தில் உள்ளவர்களை எல்லாம் அடித்து தின்று கொண்டிருந்தான். ஒரு நாள் அனைவரும் ஒன்று கூடி அவனிடம் முறையிட்டு, ஐயா ராட்சசனே, உனக்கு தினந்தோறும் ஆகாரத்திற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதாவது இந்த வீட்டில் தினந்தோறும் தங்குவதற்கு கிராம அதிகாரி அனுப்பும் வழிப்போக்கர்களை நீ தின்றுவிடலாம் என்று கூறினோம். அப்படியேதான் அன்றும் உங்களையும் உங்கள் நண்பர்களையும் அனுப்பிவிட்டோம். தங்களையும் தங்களுடன் வந்தவர்களையும் அவன் அடித்துவிட்டு தின்றுவிட்டான். ஆனால் உங்கள் மகிமைய வரக்கனுக்கு தெரிந்ததனால் உங்களை விட்டுவிட்டான். என் மகனுக்கு ஒரு சிநேகிதன் உண்டு. அவனை மற்ற வழிப்போக்கர்களுடன் அந்த வீட்டிற்கு அனுப்பியதை தெரிந்த என் மகன் அவனுடன் சென்று விட்டான். அவனை தெரியாமல் அரக்கன் தின்று விட்டான். என் மகனை எவ்வாறாவது காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுதான். ராட்சசனிடம் கேட்டதற்கு, ஆமாம், உன் மகனை நான் தின்றுவிட்டேன் தெரியாமல். ஆயினும் அவனை பிழைப்பூட்டுவதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது. கீதையின் 11வது அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்யும் அந்தணன் இவனை பிழைப்பு ஊட்டலாம் என்று ராட்சசன் கூறினான். கீதை 11வது அத்தியாயத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டா என்று கிராம அதிகாரி கேட்க, முன்னொரு காலத்தில் ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு கழுகு தன் அலகில் தாங்கியிருந்த எலும்பு துண்டை நழுவ விட்டது. அது அந்த நதியில் விழுந்தது. அந்த ஞானி அந்த ஜலம் மகா தீர்த்தம் என்று சொல்லி அதில் தன் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதைக் கண்ட ஊர் மக்கள், ஐயா, எலும்பு விழுந்த ஜலம் அசுத்தம் என்றோ, அதை எப்படி மகா தீர்த்தமாகும் என்று ஞானியை கேட்டனர். அதற்கு அந்த ஞானி, இந்த எலும்பானது ஒரு மகானுடைய எலும்பு. அவர் முக்காலமும் கீதை 11வது அத்தியாயத்தையே ஜபித்து வந்தார். ஒரு சமயம் அவரை திருடர்கள் வழிப்போக்கன் என்று நினைத்து அடித்து கொன்று விட்டனர். அவருடைய எலும்பில் ஒன்றைத்தான் இந்த கழுகு தன் அலகில் கொத்தி வந்தது. அது இந்த ஜலத்தில் விழுந்ததால் இந்த ஜலமானது மகா தீர்த்தமாயிற்று என்றனர். அதை கேட்ட ஊர் மக்கள் அனைவரும் தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து நற்கதி அடைந்தனர்.
ஆகவே இந்த வீட்டில் இப்பொழுது தங்கியிருக்கும் அந்தணரும் கீதை 11வது அத்தியாயத்தை தினமும் ஜெபித்து வருகிறார். அவர் இந்த ஜலத்தை எடுத்து 7 முறை என் மீது தெளித்தால் நானும் என்னால் கொல்லப்பட்டவர்களும் விமோசனம் அடைவோம் என்று கூறியவுடன் அந்த அந்தணர் உடனே அந்த நதியிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து அந்த ராட்சசன் மேல் தெளித்தார். அவனும் உயிர் பெற்றான். அவனால் இதுவரை அடித்து சாப்பிடப்பட்ட அனைவரும் உயிர் பிழைத்தனர். இதை பார்த்தவுடன் மகிழ்ந்த கிராம அதிகாரி, மகனே வா, எங்கு செல்கிறாய், வீட்டிற்கு செல்வோம் என்று அழைத்தார். அதற்கு அந்த மகன், ஐயா, நீர் எத்தனை தடவை எனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறீர்கள் தெரியுமா? யார் யாருக்கு பிள்ளை? முன்பு நான் உமக்கு பிள்ளை, இப்பொழுது நான் ஒரு தேவதை. ஆகவே சுகமாக நான் வானுலகம் செல்கிறேன் என்று சொல்லி விமானத்தில் ஏறி விண்ணுலகம் சென்று விட்டான். கிராம அதிகாரியும் கீதை 11வது அத்தியாயத்தின் மகிமையை கண்ணால் கண்டமையால் அந்த அந்தணரிடம் அதை பயின்று பாராயணம் செய்து அவனும் அவனைச் சேர்ந்தவர்களும் எல்லோரும் சில நாட்கள் கழித்து வைகுண்டம் பதவி அடைந்தனர். கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகம் மிகவும் சிறந்தது என்பதை பத்ம புராணம் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். நாளை மீண்டும் கீதையின் விஸ்வரூப தரிசனத்தை பற்றியே சிந்திப்போம், அதன் பாடல்கள் 55 வாயிலாக. நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திருச்சி குப்புசுவாமி கணேசன். வாழ்க வளமுடன்.